எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, செக் எண்ணெய் நிறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. நிறத்த பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் நல்லா சுல்லுன்னு அடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த வெயில் அடிக்கும்போது நம்ம எண்ணெய வச்சோம்னா, அந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்க. எண்ணெய் வித்துக்கள்லேருந்து உற்பத்தி பண்ண செக்கு எண்ணெய் என்ன நிறத்துல இருக்குன்னு சொல்லி இப்ப பார்க்கலாங்க. நிலக்கடலையில ஆட்டுன கடலெண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்ப நீங்க பார்க்கறது கடலெண்ணெய்ங்க. மஞ்சள் நிறத்துல எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில நம்ம ஆட்டி 15 நாள் ட்ரம்ல ஊத்தி நேச்சுரல் ஃபில்டரிங்ல தெளிய வச்ச எண்ணெய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிக்விட் மாரி இல்லாம, அதாவது டிரான்ஸ்பேரன்ட்டா இல்லாம, இந்த மாரி கண்டிஷன்ல தான் இருக்குங்க. நல்லா மஞ்சள் நிறத்துல நல்லா கெட்டியா இருக்குங்க. அடுத்ததா தரமான தேங்காய் கொப்பரையில உற்பத்தி பண்ண தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா தெளிவா டிரான்ஸ்பேரன்ட்டா இருக்குங்க. எனக்கு என்ன நிறத்துல சொல்றதுன்னு தெரியலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத வெள்ளைன்னு சொல்ல முடியாதுங்க. டிரான்ஸ்பேரன்ட்டா தெளிவா இருக்குங்க தேங்காய் எண்ணெய்ங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறம் வந்து கலக்கவே கலக்காதுங்க. நம்ம நல்லா தெளிவான கொப்பரையில பயன்படுத்தி நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணா, இந்த மாரி தான் தெளிவான நிறத்துல இருக்குங்க. அடுத்ததா நீங்க பார்க்க போறது பனங்கருப்பட்டி நல்லெண்ணெய்ங்க. எள்ளுங்க நீங்க பார்க்குறது. எள்ளுல எள்ளு போட்டு அதுல பனங்கருப்பட்டி சேர்த்து உற்பத்தி பண்ண பனங்கருப்பட்டி நல்லெண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோயிஷ் ப்ரவுன் கலர்ல இருக்குதுங்க. எல்லோயிஷ் ப்ரவுன் கலர்ல இருக்குதுங்க. பனங்கருப்பட்டி நல்லெண்ணெய் எல்லோயிஷ் ப்ரவுன் கலர்ல சூப்பரா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு எள் பயன்படுத்தினா டார்க் கருப்பு நிறத்தில இருக்கும். அதாவதுங்க நல்ல கருப்பு நிறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் அடிச்ச மாரி இருக்கும். இது வந்து செங்கூர் ரக எள்ளுங்க. சிகப்பு ரக எள்ளுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நிறத்தில இருக்குதுங்க. அடுத்ததா ஆமணக்கு எண்ணெய பார்க்கலாங்க. இப்ப நீங்க பார்க்குறது ஆமணக்கு எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுவும் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில தான் வருதுங்க. ஆனா, கடலெண்ணெய் அளவுக்கு மஞ்சள் இல்ல. லேசான மஞ்சள் நிறம் இதில இருக்குங்க. இதுதான் விளக்கெண்ணெயோட நிறங்க. எங்க உற்பத்தியில இப்படிதாங்க 7 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயோட நிறங்கள் இருக்குங்க. இதே மாரி தான் நிறம் மாறாம, தரம் மாறாம எண்ணெயோட நிறமும், தரமும் வந்துட்டு இருக்குங்க. எண்ணெய் வித்துக்கள்லேருந்து உற்பத்தி பண்ற எண்ணெய வாங்கி சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நன்றி.